ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் வந்து ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார். அக்கா கொடுத்த மிச்சம் முருங்கைக்காய் இருந்தது, அது வீணாக போய்ட்டு சொல்லிட்டு முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பு ரசம், சாம்பார் வச்சதுனால பருப்பு ரசம். ரசம் வந்து எங்கள் 2 பேருக்கு தான், பசங்களுக்கு வந்து சாம்பார் சாதம் தான் வச்சுட்டு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து முட்டை வந்து பாயில் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஹஸ்பண்டுக்காக வச்சுருக்கேன். பசங்களுக்கு வந்து சாம்பார் சாதம் பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் சாம்பார் சாதம் பிசைஞ்சிட்டு மேலே ஒரு கரண்டி சாம்பார் ஊற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வைப்பேன். இது தம்பிக்கு, இது பாப்பாவுக்கு, தம்பிக்கு. அவங்களுக்குமே 2 எக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது பாப்பாவுக்கு, தம்பிக்கு. இன்னும் வந்து எனக்கு வந்து லஞ்சு கட்டணும். ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போகல, ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு லீவ் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து சங்கடகர சதுர்த்தி. நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இருக்குது, அதை எடுத்துக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து இங்கே ஒரு மேடம் சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்க. ஒரே தோசையை வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்ருக்குறாங்க. நான் முகத்தை எடுக்கலை, அவங்க முகத்தை மறைக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி லஞ்சு. இதை வந்து இவங்களை அனுப்பிட்டு நம்ம பார்க்கலாம். பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இப்போ எனக்கு வந்து லஞ்சு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சாதம், சாம்பார், ஊறுகாய் தான். ஏன்னா அவங்களுக்குலாம் முட்டை செஞ்சனால எனக்கு மட்டும் ஊறுகாய். அதுக்கப்புறம் ரசம் எடுத்து வைக்க போகிறேன். அப்புறம் ஒரு தோசை ஊற்றி எடுத்துக்கணும். அதனால தான் சாம்பார் அதிகமாக வச்சுருக்கேன். தோசையிலே ஊற்றினா எனக்கு பிடிக்காது. சரி, சாம்பார் எடுத்துகிட்டு போனால், தோசையை தனியாக எடுத்துகிட்டு போனால் அங்கே போய் சாம்பார் தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ ரசம் எடுத்து வச்சிடலாம். எனக்கு வந்து லஞ்சு கட்டி வச்சு தண்ணியும் ஊற்றி வச்சுட்டேன். ஊறுகாய் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் அவங்க சாப்பிட வேண்டியதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சாச்சு. எனக்கு லஞ்சு கட்டி லஞ்சு பேக்கில் வச்சுட்டேன். அப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். நான் 2 நாளாக வீடியோவே போடல, டைம் ஆகிடுச்சு. மண்டே வந்து சந்திரகிரகணம் பிடிச்சி விட்டதுனால வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் தலை குளிக்க சொல்லிவிட்டு சமைச்சி சாப்பாடு கொடுத்து அனுப்பி லேட் ஆகிடுச்சு. அதனால தான் எடுக்கலை. நேற்று வந்து வேறு ரசமும் முட்டை ஃப்ரையும் தான் செஞ்சேன். எனக்கு வந்து பருப்பு துவையல் இருந்தது, அதுவும் நார்த்தங்காய் பூ ஊறுகாயும் ரசமும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டேன். அதனால தான் நான் 2 நாள் அதிகமாக வேலை இருந்தனால தான் 2 நாள் என்னால் வீடியோ எடுக்க முடியல. கரெக்ட் டைம் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுதான் இன்றைக்கி எடுக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டில் இதான் இன்றைக்கி லஞ்சு. அதாவது சாதம், முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், ரசம், முட்டை வறுவல், எனக்கு வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.